உறவுன்னு சொல்ல முடியல. இப்போ எல்லா பக்கம் ஆப்பு வச்சுட்டாங்க. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். சார் யார் அந்த சார்ன்றாங்க, அங்கிள்னா அது வேற மாதிரி டோனில் சொல்லிடுறாங்க, அப்பான்னு சொல்ல முடியல. அதனால் இதுக்கு புதுசாக ஒன்று பொதுவாக தலைவர்னால ஏற்பட தலைவர் இப்போ திருமண பக்கம்லாம் தலைவர். தயாரிப்பாளர் தன் நாவன்மையால் அனைவரையும் சுண்டி இழுக்கும் சுத்த தமிழர் நம் வாத்தியார் திரு கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே மனம் திறந்து வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேற, இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேற. ஏதோ சுமாராக இருக்கும், அப்படிதான் நாங்கள் போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. புது இயக்குநர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம். ஏன்னா அவங்கெல்லாம் வரணும், பெருசாக வரணும், சினிமா வாழணும். அதுக்காக தமிழ் சினிமா வாழணும். இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை, அருமை தம்பி டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு, பல படங்கள். ஆனால் சிறுமுதிரை படங்கள், சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதில் இந்த குடும்பஸ்தன், அதான் அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. இந்த படமும் பெரிய படம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஹீரோ ஹீரோயினி, இதில் மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னன்னா, தமிழர்கள், ஹீரோயின் தமிழச்சி, ஹீரோ தமிழர். எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல. ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால், இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில் சிறுமுதிரை படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க. பல படங்கள் வெற்றி பெறுது, பல படங்கள் தோல்வி அடையுது. ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள், பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரல, எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள். ஆனால் வெற்றி பெறணும், அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர்
படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான், ஹீரோவால் இல்லை. அப்புறம் தான் ஹீரோலாம். டைரக்டருடைய பெரும் முயற்சி, அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது. அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளர் கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகரில் ஒரு படம் பண்ணார், நல்லா இருந்தது. அவர் அப்போ கண்டுக்கலை யாருமே. பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர், அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார். இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோ இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு 2 படம் பண்ணார், பெரிய படம். திருப்பாச்சி, இன்னொரு படம் சிவகாசி. திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம், ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குநர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும், எல்லா திறமையும் படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வை இன்னைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் எங்கள் நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா ராமநாதன் தம்பி, இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, நான் ரொம்பலாம் பேச போகிறேன். இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தோட சாங் எல்லாரும் பார்த்தீங்க. சாங்கில் நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு ஷார்ட்லேயும் நாங்கள் வந்து இது வெயில் கொளுத்துது, நம்ம எப்படி கண்ணை திறக்க போகிறோம் ஒன்றும் தெரியல, அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்கள் 2 பேரும் சிரித்து அழகா ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் ஸ்பெஷலி ஹீரோ காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு கலரில் இருந்தார், ஈவினிங் வரத்துக்குள்ளே அப்படியே கலர்லாம் மாறி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலைங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் காஞ்சு அப்படி பண்ண அந்த சாங். பட் இட்ஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ டைசன்ராஜ் சார், சூப்பராக இருக்குது சாங்கு. அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம், பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ தேங்க்யூ. அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இப்படி அழகாக தெரியும் போது ஒரு அப்பாடி என்னதான் நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ஸ்டேஜில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜன் சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வர்றாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அவர் எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்கும் வர்றாரு. ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் அப்பவும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நான் தான் போல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டரு, எல்லா டெக்னீஷியன்களும், மற்ற படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின், மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பேர் ராஜா தான். அங்கே ஒர்க் பண்ண எல்லாரும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். இதில் கதனை காயத்ரியை முதல்ல பாராட்டணும், வாழ்த்தணும்.
ஏன்னா சினிமாவில் இன்னைக்கு இல்லாமல் போனது நன்றி. அவர் அழகாக தான் இருக்காங்க, அவங்க இருந்தாலும் என்னை பொறுத்து அழகாக காட்டின கேமராமேன் மேடை கிடைச்சாங்க பார்த்தீங்களா. இப்போலாம் படம் முடிஞ்சிட்டா இப்போ யாரையும் மதிக்கிறது இல்லை இப்போலாம். அப்போ ஹரிகா ஆமாம் ஓகே ஓகே ஆமாம் வாங்க, நீங்கள் மேலே உட்காரணுமா என் இடத்துல உட்காரு வாங்க, நீங்கள் வாங்க கதாநாயகிக்காக வாங்க, நீங்கள் எங்களுக்காக வேணாம். அப்போ காட்சி தர மாட்டாங்க அது ஒருத்தர். வாங்க 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 இல்லைங்க. ஏன்னா அந்த மனசு, ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அது இந்த காலத்தில் பாராட்டியிருக்கணும். ஏன்னா அதான் இல்லை இப்போ. அதில் காயத்ரி வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோட கேமரோட மேடைக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஏன்னா கேட்டால் அபூர்வமாக இருக்குல்ல போல அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது மாதிரி கேமரா சாதாரண ஆளுகள் இல்லை. அவங்க அப்படியே லைட்டிங் பண்ணலாம், லைட்டிங் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க. ஹீரோ நடிப்பார், வில்லன் நடிப்பார், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க. இந்த கதாநாயகி மட்டும் இது கிட்ட போயிடுவாங்க. படிமா ரொம்ப மேலே பார்த்துருவாங்க. இந்த அளவுக்கு பாரு என்ன கதாநாயகி கூட காது இருக்காது என்ன மற்ற போடுறதில்ல. இங்கேருந்து மைக்கில் சார் கொஞ்சம் அடிப்பாங்க. கதாநாயகிட்ட அம்மா அங்கே கூப்பிடுறது கிட்ட போயிடுறது. நானும் நிறைய பேர் தோணிச்சிருக்கேன், என்னடா அது இந்த கேமராமேனுக்கெல்லாம் மற்றாலும் மதிக்க மாட்டேங்குது. யாரு யாரு இவர் சார் படத்தில் கேமரா போக மாட்டார், இவரே போயிடுவார். அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்தே பாரு, இவர் போய் அப்படிம்பாரு. அதான் அவனை கேமரா ஆமாம் சுகன்யா, மீனா, நதியா, கௌதமி, சௌந்தர்யா, குஷ்பு, ரூபினி, அந்த 90s 80s யார் யார் ஹைட்டில் இருந்தாங்களோ எல்லாம் இங்கே கையில் இருந்தாங்க. நான் அவ்வளவு ராஜனாள் பாருங்க, இவர் நடிச்சு எல்லாருமே பயங்கர பீக்கில் இருந்தாங்க. பொறாம இல்லை என்ன இருக்குங்கள, நாங்களும் அஞ்சோட பண்ணியிருக்கோம். எந்த ஹீரோவும் நெருங்கினது இல்லை, நெருங்கி விட்டது இல்லை. ஸோ அது தனிக்கதை. அது எங்கே நைன்தாரா, நீங்கள் 10 தாரா 12 தாரா 20 தாரா 50 தாரா போயிடுச்சு, ஒரு 9 தான். அது மாதிரி இந்த கதாநாயக கேமராமேன்கள் வந்து ரொம்ப அக்கறையாக போவாங்க. எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். என்னடா அது எங்கே பார்த்தா எல்லா கேமரா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. நான் நினச்சது அந்த கிரேஸில் போடுறாங்க அப்படின்ட்டு. அது இல்லை. கதாநாயகிகளுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். கேமரான்னு தெரியும் இந்த பொண்ணு அந்த சீன் மேலே கொஞ்சம் அப்பில் தூக்குனா அசிங்கமாக இருக்கும். அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டால் ஒரு காது தெரியாது, அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ கதை ஹீரோ ஆம்பளை பிள்ளைங்க தானே நம்மளுக்கு, என்ன நமக்கு கதாநாயகி இப்படி இருக்கணும், ஆம்பளை பேசிக்கும்ல. அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதாநாயகி வந்து அழகாக தெரியணுங்கிற அக்கறையில் இந்த கேமராமேனுக்கெலாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. அது போக பார்த்து தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன்டா டயர்ட் ஆகிட்டு கொஞ்சம் இந்த கேமரா போயிருக்கலாமே அப்படி போனால் கூட விஜயபாஸ்கர் படத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அவரை மீறி ஒன்றும் இங்கே பண்ண முடியாதுங்க. ஆமாம், அதனால் அதுக்கும் சில டயரக்டர் பார்த்து என்ன மாதிரி டயரக்டர் இருப்பாங்களே யாராவது இடிச்சவங்க, அவங்க படத்தில் போய் பண்ணலாம். ஹரிகாந்த் சார் ஓகே, உங்களே கதனை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. கிட்ட சிரிப்பு இவ்வளோ இருக்குது. ஓகே பாருங்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அடுத்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ். இது தலைமை சூழலுக்கே பயமாக இருக்குது. விட்டேன் யார் நினைப்பாங்க தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம நாட்டு அவங்க தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டாரு வச்சிங்களே, கைது பண்ணிடுவாங்க. அப்போ உங்களை சொல்கிறேன் சார்,
சாரு சொல்கிறதா அங்குன்னு சொல்கிறதா, இப்போ அது வேறு குழப்பமாக இருக்குது. என்ன சொன்னாலும் பயமாக இருக்குது. அப்பான்னு சொல்கிறதா, உறவே சொல்ல முடியல. இப்போ எல்லா பக்கம் ஆப்போசிட்டாங்க. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். சார் யார் அந்த சார்ன்றாங்க, அங்கிள்னா அது வேற மாதிரி டோனில் சொல்லிடுறாங்க, அப்பான்னு சொல்ல முடியல. அதனால் இதுக்கு புதுசாக ஒன்று பொதுவாக தலைவர்னால ஏற்பட தலைவர் இப்போ திருமண பக்கம்லாம் தலைவர். ஆமாம், இயக்க சங்க தலைவரும் ஒரு தலைவர், யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஆனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும். இருந்தாலும் ராஜாவோட கண்ணு குட்டி சொல்லிடுறேன், இசை தளபதி. ஆமாம், டைசன் ராஜ் அவர் பாட்டு 3 சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இசையை இப்போ நிறைய பாட்டு கேட்குறேன். ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி பாட்டு அந்த 2 டியூட்டுமே சூப்பர். அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர். அது ஏன்னா இங்கே ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே சரி கலந்து தான் அதுக்கு இது கரகம் வைக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே இருந்துச்சு. மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேறு மனுஷன் எங்கள் தலைவர் இருக்காரு, ஐயோ பார்க்காம விட்டோமே பாரு, ஏன்னா வரல அவர் எல்லாம் இருந்துச்சு. ஐயோ திருப்பி போட சொல்லிடுவார். டைம் ஆகி போய் சாப்பாடு டைம் ஆகிடும். அந்த காஸ்டியூமு அந்த கெட்டப் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இந்த ஒரு காலத்தில் இப்போ இந்த மைக்கு இந்த ஒளியன் ஒளி இல்லாமல் அப்போ திருநாடு போடுவாங்க கிராமங்களில். வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க. அப்போ அரிச்சன மேனம் வள்ளியம்மன் நாடகம்லாம் நடக்கும். இப்போ மைக் இருக்காது, கூட்டம் எங்கேயோ இருக்கும். வெறும் அந்த இவங்க வெறும் வேலை இந்த கொடுக்குற சவுண்டு எங்கேயோ இருக்கும், கேட்கணும். அடுத்த ஊர் கேட்குவோம். அப்போ தான் மைக் இல்லாத காலத்தில் எங்கேயோ ஒரு மக்களுக்கு கேட்குற மட்டும் கத்தி பாடுவானுங்க. இதில் கத்தினா பிரச்சனை சம்போ மகாதேவாமா அடுத்த ஊருக்கே கேட்கும். ஓகேயா, அப்போ மைக்கு இல்லை, அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி அங்கே கேட்கணும். இப்போ உங்களுக்கு என்ன தொல்லை, உங்களுக்கு மைக்கை என்ன சவுண்ட் இங்கே ஏற்றிடான். ஜாபர் சங்க சார் அந்த தமிழன் நம்மளுக்கு பயமா இருக்கு என்றே சொல்ல போறானோன்னு திருக்கிறான் இந்த பின்னாடி. அவன் கரெக்டாக அது இன்ஜினியர் மாதிரி அப்படியே எனக்கு அவ்வளோ சவுண்ட் அப்படியே இது பண்ணிட்டாப்ல. இன்னைக்கு ரெக்கார்டிங் தட்டு எத்தனையோ சவுண்ட் வந்துருச்சு. டிடிஎஸ்ங்கிறாங்க, டிஜிட்டல் எவ்வளோ வந்துருச்சு. இப்போ ஏன் கத்துறீங்க? நீங்கள் மெல்ல படம் கேட்க முடியல, தொண்டை கட்டி நம்மளாம் வெளியே நம்ம சும்மா பாட முடியாது பாட்டு. அப்படியே இருக்கு. அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகாக மென்மையாக ஒரு 3 சாங் நல்லா கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டினாலே இந்த திரைத்துறையில் அங்கே நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த கண்ணுக்குட்டியை கரெக்டாக வளர்க்கணும். கரெக்டாக வளர்த்தா தான் அது சிங்கக்குட்டியாக மாறுதா இல்லை பன்னிக்குட்டியாக மாறுதான்ட்டு. அப்போ அது கண்ணுக்குட்டி கண்டிப்பாக தான் இருக்கும். அதை கரெக்டாக வளர்க்கும் போது தான் அது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வளர்க்குறது இல்லை. எங்கள் ஊரில் 2 ஹோட்டல் ஓனர், ஒரு ஹோட்டல் ஓனர் 2 நல்லா போய்க்கிட்டோம். ஒருத்தர் என்ன ஹோட்டலில் அவங்க பையனே அந்த பையனை டேபிள் துடைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறான். டேபிள் துடைக்கிறதுலேருந்து தண்ணி வைப்பாப்பில், அதுக்கப்புறம் தோசை சுடுறது, அப்புறம் சர்வ் பண்ணுறது, இப்படியே வளர்த்து அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவம். அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவங்க கொண்டு கடலில் உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான். அப்பா பண்ணதை விட அந்த ஹோட்டலில் இன்னும் நல்ல ஒரு வியாபாரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி புளிக்காத அளவுக்கு ஒரு ஆனியன் ஊத்தப்பம் போடுறது, நிறைய விஷயங்கள்.
அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதே இன்னொருத்தர் ராஜா தான் அவர். நல்லா 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 போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்க்கிடுச்சு. அவர் பையனை ஸ்ட்ரீட்டாக உட்கார வச்சார் கல்லாவில். பையன் அந்த பாசம் இருக்கும்ல, பையன் டேப் தரக்கூடாது, பையன் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, நம்ம பையன் ஓனர் பையன் அவன் போய் இப்படி சர்வ் பண்ணக்கூடாது, இப்படி நினச்சி ஸ்ட்ரீட்டாக கல்லாவில் உட்கார வச்சிட்டார். அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஓட்டம் நல்லா ஓடிப்பிடுச்சு. அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிச்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, பன்னிக்குட்டி ஆகிடுச்சு. இந்த கீழேருந்து டெவலப் பண்ணாங்கல்ல, அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு. அதனால் கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகிறதும் வளர்ப்பு இருக்கு. வளர்த்து விடுறதுல இல்லை. ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேற, வளர்ப்பு வேற. இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். நான் திரையுலகில் வேந்தது சிவாஜி கணேசன், நடித்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்கார். அப்போ சங்கிலின்னு ஒரு படம், அந்த படத்தில் பிரபு அறிமுகமாகிறார். இப்போல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, மியூசிக் பையனும் மிக்ஸ் பண்ண வருது ஹீரோ, ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. சினிமாக்காரனுக்கு புள்ளியா பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்னைக்கு. ஆனால் சிவாஜி யார் சார்? தம் பையன் பிரபு சார் அதில் வில்லன். ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல்யூ தெரியாது வில்லன். அப்போ நிறைய படங்களில் ஒரு குணச்சர் கேரக்டராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ வர்றார். அதனால் இன்றைக்கும் பிரபு எப்படி இருக்காருன்னா, அந்த அந்த கன்னிக்குட்டியை சிங்கக்குட்டியாக வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து. அதுக்கடுத்து நம்ம பார்த்தது சிவகுமார் சார், தங்கமான நடிகர். அவர் பையனை அவர் ஹீரோவாக்கணும் அப்படின்னு நினைக்கவில்லை. யாரும் சூர்யா சார். அவர் எங்கேயோ படிக்க வச்சுருக்காரு, வேறு ட்ரெயின் விட்டுருக்காரு. நம்ம திரையில் சில ஒரு டைரக்டர் தான் சிவகுமார் பையனை ஹீரோவாக போடுவோம் அப்படின்னு அங்கேயோ பெர்மிஷனை கேட்டு அவர் கொண்டு விட்டுட்டார் டைரக்டர். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யா பண்ணாங்க. நிறைய அவமானம் செஞ்சார் சிவகுமார். ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு. அங்கே தான் பையனுக்கு அவமரியாதை செய்யப்படுகிறது, சிவகுமார் பையன்ற ஒரு மரியாதை அங்கே இல்லை, சாதாரண ஒரு நடிகர் நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க, எல்லாம் தெரியும். அப்படி விட்டார். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு படம் இல்லை, எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சூர்யா சார் இன்னைக்கு சிங்கம் 1 2 3 ஒரு சிங்கம் இல்லை இன்னைக்கு நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக வளர்க்கப்பட்டுச்சு. அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ இல்லை, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் விட்டாங்க மணிரத்னம் சார். அங்கேருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறிமுகப்படுத்த பருத்தி வீரன்ல ஒரு புதுமுக நடிகர், பெரிய ஹீரோ பையன் விடுங்க, சாதாரண ஏதோ குடும்பத்தில் இருந்து ஒரு நடிகர் வந்ததா கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். பருத்தி வீரன் அவ்வளோ கஷ்டம். வெயில ஒரு ஒரு 2 hours 3 hours வெயில் நிற்க வைப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியை மாறணும், சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப்பும் பண்ணவர். அதனால தான் அவர் இவர் சிறுத்தையாக மாறிட்டார். அவர் சிங்கமாக மாறினார், இவர் சிறுத்தையாக மாறினார். இது வேங்கை சிறுத்தை இன்னைக்கும் கார்த்தி இன்னைக்கு சூர்யா சாருக்கு இன்னைக்கு இருக்காரு. கார்த்தி சார் இன்னைக்கு உச்ச நடிகராக இருக்காரு. பிரபு சார் இன்னைக்கு இருக்காரு. காரணம் வளர்ப்பு முக்கியம். நம்ம பையன் நம்மளே ஒரு கார் அனுப்புவோம், நம்ம ஒரு கேரவன் கொடுப்போம், நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம், நம்ம பையன் தானே, நம்ம யார் பெரிய நடிகர் தனியாக ஒரு காஸ்டியூம் தனியாக வைப்போம், நம்ம ஒரு பையனுக்கு தனியாக கேர் அனுப்புவோம். இதெல்லாம் சிவாஜி சார் பண்ணல, சிவகுமார் சார் பண்ணல. என்ன சார்? சிவகுமார் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார். உதயகுமார் சார் உண்மை
அப்போது ராஜாவாக இருக்கலாம், ராஜாவோட கண்ணு குட்டி தான் பார்த்து வளர்க்கணும், ரொம்ப பார்த்து வளர்க்கணும். உடனே தூக்கி மேலே வச்சுட்டீங்க, முடிச்சு. அவன் வாழ்க்கை முடிஞ்சு, அவனை நம்பி இருக்கிறதும் முடிச்சு. அதனால் இந்த ராஜாவோட கண்ணு குட்டி ரொம்ப சிறப்பாக, அது ஹீரோ சிலம்பரசன், ஆதிக் சிலம்பரசன். அவர் டிஆர் சிலம்பரசன், ஆதிக் சிலம்பரசன். ஆமாம், அந்த கிராமத்து மனவீசிய ஒரு முகம் நடிச்சிங்க சார், நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த ஒரு கதாநாயகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் எல்லாமே ராஜோட கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எல்லாருமே நாளைக்கு சிங்கக்குட்டியாக மாறணும். மியூசிக் டைரக்டர் பெரிய லெவலில் நல்லா பண்ணுறீங்க சார். நல்ல ஒரு தரமான மியூசிக். எனக்கு 80s 90s கேட்ட அந்த ஃபீல் வந்துச்சு. இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.